எந்த டெக்னாலஜியும் எந்த கம்ப்யூட்டரும் டிஜிட்டல் விஎஃப்எக்ஸ் எதுவும் இல்லாத டைமில் மேனுவலாக ஃபிலிமை கட் பண்ணி எப்படி டபுள் ஆக்ஷன் பண்ணாங்க அப்படின்னு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன், போய் பாருங்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது டபுள் ஆக்ஷனை தாண்டி மைக்கேல் மதன காமராஜன் படத்தில் ஆண்டவர் 4 கேரக்டரில் நடிச்சிருப்பாரு. ஃபிலிம் ரோலில் இந்த 4 கேரக்டரையும் பக்காவாக பிளான் பண்ணி எடுத்து பிசுறு தட்டாமல் எடிட் பண்ணி சாதிச்சிருப்பாங்க. இந்த படத்தோட டைரக்டர் சிங்கீதம் ஸ்ரீனிவாச ராவ், எடிட் பண்ணது டி வாசு, சினிமாட்டோகிராஃபி பண்ணது கௌரி சங்கர், ஸ்கிரீன் பிளே பண்ணது நம்ம உலக நாயகன். இந்த லெஜண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்ததுனால தான் இந்த படம் சாத்தியமாச்சு. பொக்கிஷம், காவியம், இல்ல ஒரு கல்ட் மூவி, இப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா இந்த சீன்ல 2 கமல் சாரோட கையும் ஒரே ஃப்ரேம்ல ஜாயின் பண்ண மாதிரி இருக்கும். அப்புறம் இந்த ஃப்ரேம்ல 4 கமல் சாரும் ஒரே ஃப்ரேம்ல இருப்பாங்க. இதெல்லாம் எப்படி பிளான் பண்ணி எடுத்து இதை எப்படி எடிட் பண்ணி இருப்பாங்க அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்குள்ள நமக்கு தலையை சுத்திருச்சு. அதை தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் ஆண்டவரோட அல்டிமேட் மேஜிக்கை பாருங்கள், அப்போ தான் புரியும். வெல்கம் டு மெர்சல் மூவிஸ். நான் ஜெயராம். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் ஒன்று தட்டி விட்டுருங்க. இந்த மைக்கேல் மதன காமராஜன் பற்றி தேடும்போது நம்ம ஆண்டவர் பிரேமம் பட டைரக்டர் அல்ஃபோன்ஸ் புத்திரன் அவர் கேட்ட ஒரு இன்ஸ்டா போஸ்ட்டுக்கு மைக்கேல் மதன காமராஜன் எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு சில படங்களை போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. இதுலேயும் பாருங்கள், நம்ம கமல் சார் வார்த்தையில் விளையாடி இருப்பாரு. அல்ஃபோன்ஸ் புத்திரனுக்கு மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா புத்திரன்களுக்கும் இந்த போஸ்ட் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அதில் சில விஷயங்களை எடுத்துக்கிட்டு அதில் இல்லாத சில விஷயங்களையும் இந்த வீடியோவில் டீகோட் பண்ணியிருக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த சீனில் தான் டபுள் ஆக்ஷன் ஆரம்பிக்குது. இதை லென்ஸ் மாஸ்கிங் அப்படின்ற டெக்னிக்கில் தான் கண்டிப்பாக எடுத்திருப்பாங்க. மாஸ்கிங் எப்படி பண்றதுன்னா, லென்ஸோட ஒரு சைடு பிளாக் மாஸ்க் மாதிரி போட்டு மறைச்சிட்டு ஒரு சைடை மட்டும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு திரும்ப கேமரா ஃபிலிமை அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு ரீவைண்ட் பண்ணி அந்த மாஸ்கை எடுத்துட்டு அடுத்த பக்கம் திரும்ப மாஸ்கை போட்டுட்டு இந்த பக்கம் எடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி மாஸ்க் பண்ற கட்டிங் தெரியாம இருக்கிறதுக்கு அவங்க மாஸ்கிங் பாயிண்டா சூஸ் பண்றது இந்த மாதிரி டார்க்கா இருக்கிற இடங்கள், இல்லைனா இந்த மாதிரி வெர்டிக்கல் அல்லது ஹரிசாண்டல் லைன் இருக்கிற இடங்கள் தான். இந்த சீன்லயும் இதே மெத்தடை தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஒரு சீன் வரும் பாருங்க, இதுதான் ஆண்டவர் அல்டிமேட் மேஜிக். இதை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னு நமக்கு புரியவே புரியாது. ஏன்னா ஒரே ஃப்ரேம்ல பீம் சொல்ற மாதிரி 4 கமல் சார் தெரிவாங்க. 2 பேர் இந்த ஃப்ரேம்ல இருப்பாங்க. கண்ணாடியிலையும் 2 பேரோட ரிஃப்ளெக்ஷன் ஒரே ஃப்ரேம்ல தெரியும். இதையும் லென்ஸ் மாஸ்கிங் யூஸ் பண்ணி தான் எடுத்திருப்பாங்க. சென்ட்ரல்ல இருக்க கேரக்டருக்கு மாஸ்க் போட்டு இவர் வந்து உட்கார்வாரு. இவரோட ரிஃப்ளெக்ஷனும் கண்ணாடியில தெரியும். இதை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டு திரும்ப 2 இடத்துலயும் மாஸ்க் போட்டுட்டு சென்ட்ரல்ல இருக்கிற இந்த கேரக்டர் நிக்கிற மாதிரி எடுத்திருப்பாங்க. அதே போல இது எல்லாத்தையும் கேமராவை மூவ் பண்ணாம ஸ்டாட்டிக்கா ஒரே இடத்துல வச்சு தான் எடுத்துருக்க முடியும். இதுல மாஸ்கிங் பாயிண்ட் எங்க இருக்கு அப்படின்னு தேடும்போது கரெக்டா நமக்கு கிடைக்கவே இல்லை. ஆனா இந்த இடத்துல மதன் கமல் மாஸ்கிங் பாயிண்ட்டை கொஞ்சம் நகர்ந்திருப்பாரு. அதனோட கிளிச் இந்த இடத்துல தெரியும். இதுவும் ரொம்ப மைன்யூட்டா பார்த்ததால தான் நமக்கு தெரிஞ்சது. மற்றபடி ஃபிலிம் ரோல் டைம்ல இதுதான் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டபுள் ஆக்ஷன் ஃப்ரேம்னு சொல்லலாம். அடுத்ததா இந்த சீனை விட அல்டிமேட், நீ மீசை எடுத்தாகணும் அப்படின்னு மதன் ராஜ் கிட்ட சொல்லி அவரே மீசை எடுத்து விடுவாரு. அதை கரெக்டா இருக்கான்னு பார்க்கறதுக்கு வேண்டி அவரே கண்ணாடியும் பிடிப்பாரு. இதுல என்ன டெக்னிக் யூஸ் பண்ணிருப்பாங்க அப்படின்னா, கண்ணாடியில ரிஃப்ளெக்ஷன் தெரியறது தான் ஒரிஜினல் கமல் சார். அவருக்கு முன்னாடி உட்கார்ந்திருக்கிற அவரோட டூப் தலையை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்ததா இந்த சீன்ல ஒரு கமல் சார் போன் பேசிட்டு உட்கார்ந்து இருந்திருப்பாரு. இன்னொருத்தர் அங்க இருக்கிற ஒரு செவுத்து மேல கையை வச்சு பார்த்துட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்க இந்த இடத்துல மாஸ்க் போட்டுப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா, இந்த சீனோட முடிவில் அவர் ரிசீவரை போன்ல வைக்கிற மாதிரி இருக்கும். அப்போ இங்க இவர் மாஸ்கிங் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ மாஸ்கிங் இப்படி எல் மாதிரி போட்டிருக்கணும். அடுத்ததா இந்த பர்டிகுலர் சீன்ல பர்தாவை எடுத்துட்டு இங்க வந்து நின்று ஒரு நிமிஷம் பார்ப்பாரு. அதே ஃப்ரேம்ல இங்க மைக்கேல் நின்று பார்த்துட்டு இருப்பாரு. இவர் வந்ததும் இங்க 3 பேரும் உட்கார்ந்துருவாங்க. கண்டிப்பா இங்க தான் மாஸ்க் போட்டிருப்பாங்க. இவர் கண்டினியூவா அங்க இருந்து இந்த மாஸ்கிங் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணுவாரு. இந்த மாதிரி ஒரு கேரக்டர் கண்டினியூவா அந்த மாஸ்கிங் பாயிண்ட்டை கிராஸ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல மாஸ்கிங் போட்டு அவங்க உட்கார வரைக்கும் எடுத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அதே ஃபிலிம்ல இந்த பக்கம் மாஸ்க் போட்டுட்டு இந்த கமல் வர வரைக்கும் எடுத்துட்டு கரெக்டா அவங்க உட்கார டைம்ல இந்த மாஸ்கை ஃபிலிம் ரோல் மேனுவலா கையால எடுத்திருப்பாங்க. இந்த எட்ஜஸை பார்த்தீங்கன்னா அவங்க மாஸ்க் போட்டு எடுத்த அந்த டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியும். இதை போஸ்ட் ப்ரொடக்ஷன்ல ஃபிலிம் எடிட்டிங் பண்ணும்போது சீம்லெஸ்ஸாக அட்ஜஸ்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி டெக்னிக்கெல்லாம் இப்போ நம்ம உட்காந்து ஈஸியாக இப்படி தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அந்த காலகட்டத்தில் எந்த டெக்னாலஜியும் இல்லாத டைமில் இது எப்படி பண்ணால் இப்படி வரும் அப்படின்னு யோசிச்சு அந்த ஸ்பாட்டில் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது வேற லெவல்.
அடுத்ததா இந்த சாங்கு பட்டி தொட்டி எல்லாம் ஃபேமஸான சாங்கு. இந்த சாங்லயும் ஆண்டவர் வேற லெவல்ல டபுள் ஆக்ஷன் காட்டியிருப்பாரு. இந்த சீன்ல காமேஸ்வரனும் குஷ்பும் கீழ ஆடிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நேரா மேல ராஜு வந்து ஆடிட்டு இருப்பாரு. இந்த சீன்ல கண்டிப்பா இந்த இடத்துல மாஸ்க் யூஸ் பண்ணியிருக்கணும். அதனால தான் இவங்க படுத்துக்கிட்டே இந்த இடத்துல மூமெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நாகேஷ் உள்ள வரும்போதும் குனிஞ்சுக்கிட்டே வந்து குனிஞ்சுக்கிட்டே கூட்டிட்டு போயிடுவாரு. இந்த மாதிரி சிச்சுவேஷனை ரொம்ப அழகா யூஸ் பண்ணி இந்த டபுள் ஆக்ஷனை காமிச்சிருப்பாங்க. மதன் கீழே வந்ததுக்கு அப்புறம் திரும்ப மைக்கேல் அங்கே வர மாதிரி எடுத்திருப்பாங்க. அடுத்ததாக இந்த மரத்தடியில் இருக்கிற சீனு, இந்த இடத்துல தான் கண்டிப்பாக மாஸ்கிங் பாயிண்ட் இருந்திருக்கணும். ஃபர்ஸ்ட்டு இவர் வந்து நிற்கிறத எடுத்துட்டு அதுக்கப்புறம் மதன் வந்து நிற்கிறத அதே ஃபிலிமில் மாஸ்க் போட்டு எடுத்துருக்கணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த சீனில் எல்லாமே மாஸ்கிங் மோஸ்ட்லி இன்டோரில் இருக்கும். அவுட்டோரில் இருந்தாலுமே கொஞ்சம் வெயில் படுற மாதிரி எடுத்திருப்பாங்க. ஆனால் இந்த பர்டிகுலர் சீனில் அவுட்டோரில் எடுத்திருக்காங்க, அதுவும் வெயில் அதிகமாக இருக்கிற டைமில். இதில் லைட்டிங் எல்லாம் எப்படி மேட்ச் பண்ணி எடுத்திருப்பாங்க, இது எப்படி சாத்தியமாச்சு அப்படின்னு கிளைமேக்ஸ் சீன் வரும்போது நான் சொல்கிறேன். ஏன்னா அது கூட சொல்லும் போது தான் இன்னும் அது சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த சீனை பார்த்ததுக்கப்புறம் இப்போ வந்த சீனில் எல்லாத்தையும் மாஸ்க் பண்ணி எடுத்திருக்காங்க அப்படின்னு சாதாரணமாக சொல்லிட்டு இருக்கோம். மாஸ்க் பண்ணதுக்கப்புறம் அதே ஃப்ரேமில் இன்னொரு சைடு எடுக்க ஃபிலிம் ரோலை கரெக்டாக அந்த பர்டிகுலர் ஃப்ரேம் வரைக்கும் ரீவைண்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கு குறைஞ்சது 2லேருந்து 3 மணி நேரம் ஆகும். அதில் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் டைமிங். அந்த குறிப்பிட்ட டைமில் 2 ஃப்ரேமில் இருக்கிறவங்களும் கரெக்டாக ரியாக்ட் பண்ணணும். அப்போ தான் எந்த மிஸ்டேக்கும் இல்லாமல் எடுக்க முடியும். இந்த டைமிங்கை எப்படி மெஷர் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நிஜமாக புரியலை. ஒருவேளை ஸ்டாப் வாட்ச் அந்த மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணியிருக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி அல்ஃபோன்ஸ் புத்திரன் அவரோட ரிப்ளைல இது சம்பந்தமா எந்த டீடைலும் இல்ல. இத கமல் சார் சொன்னா மட்டும்தான் நமக்கு தெரியும். அதனால இந்த வீடியோ ஆண்டவர் கண்ணில் படும் வரைக்கும் ஷேர் பண்ணுங்க. அடுத்ததா இவங்க யூஸ் பண்ண டெக்னிக் ஃபாஸ்ட் பேனிங் மெத்தட் தான். இந்த ஷாட்ல ஃபர்ஸ்ட் மதன் ஓடி வந்து கார்ல ஏறிடுவாரு. டக்குன்னு ஃபாஸ்டா பேன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல ஒரு கட் பண்ணி திரும்ப காமேஸ்வரன் ஓடி வர மாதிரி காமிச்சிருப்பாங்க. இந்த ஃபாஸ்ட் பேனிங் ஒரு கட்டிங் பாயிண்டா யூஸ் பண்ணி இருப்பாங்க. இது நம்ம கண்டிப்பா யோசிச்சிருக்கவே மாட்டோம். இது வேற லெவல் டெக்னிக். இதே மாதிரி இந்த பேனிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி ஒரு சில ஷாட்ஸ் எல்லாம் எடுத்திருப்பாங்க. அடுத்ததாக முக்கியமாக நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த கிளைமேக்ஸ் போர்ஷன். இந்த கிளைமேக்ஸ் ஷாட்டில் ஆண்டவர் இந்த 4 கமலும் இந்த ஆர்டரில் தான் வருவாங்க அப்படின்னு ஒரு டிராயிங் போட்டு ஸ்பாட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணதா அந்த இன்ஸ்டாகிராமில் போட்டிருப்பாரு. இந்த இடத்துல தான் நம்ம கமல் சாரோட மாஸ்டர் மைண்டை பார்க்கணும். ஒரு சின்ன இடத்துல 4 கேரக்டரும் இருக்கணும், அது பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னா 4 பேர்த்தையும் அடிக்கடி காட்டியாகணும். இப்போ 4 பேரும் வேற வேற கெட்டப்பில் இருந்தால் மேக்கப் போடுறது ரொம்ப கஷ்டம். அதனால ஸ்க்ரீன் பிளேலேயே 4 பேரும் மதன் கமல் மாதிரி வேஷம் போடுறதா வச்சிருப்பாரு. காஸ்டியூம் மட்டும் மாற்றினா போதும். இதுதான் ஆரம்பத்தில் சொன்ன அந்த மேஜிக் ஷாட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு தூணுக்கு ரைட் சைட்லையும் லெஃப்ட் சைட்லையும் 2 கமல் சாரும் நிற்பாங்க. இது எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு யோசிக்கும் போது நமக்கு தெரிஞ்ச விஷயம், கண்டிப்பாக இந்த தூணு தான் மாஸ்கிங் பாயிண்டாக இருந்திருக்கணும். நமக்கு ரைட் சைடில் மைக்கேல் நிற்கிறாரு, அவரோட ரைட் ஹேண்ட் கை வேற ஒருத்தருது. ஃபர்ஸ்ட் இந்த ஷாட்டை எப்படி எடுத்திருப்பாங்க அப்படின்னா ராஜ் நிற்கிற இடத்துல ஷாட்டை எடுத்திருப்பாங்க. அப்போ மைக்கேல் நிற்கிற இடத்துல வேற ஒருத்தரை நிற்க வச்சு அவரோட கையை தெரியற மாதிரி எடுத்திருப்பாங்க. அந்த தூணோட மாஸ்க் போட்டு எடுத்திருப்பாங்க. இப்போ மைக்கேல் இந்த பக்கம் நின்று எடுக்கும்போது தூணுக்கு இந்த பக்கம் மாஸ்க் போட்டு எடுத்திருப்பாங்க. இப்ப 2 கமல் உள்ள இருப்பாங்க, இன்னும் 2 கமல் உள்ள வரணும். இது சின்ன விஷயம் தான். இது எவ்வளவு யோசிச்சு எடுத்திருப்பாங்கன்னு பாருங்க. செட்ல ஒரு ஜன்னலும் ஒரு டோரும் இருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த ஒரு ஷாட்ல காமேஷ் ஜன்னல் வரைக்கும் வராரு. இந்த இடத்துல கட் பண்ணி நாசரை காமிச்சிருப்பாங்க. முன்னாடி காமேஸ்வரன் வந்தது ஒரு ஃபுல் ஷாட். இப்ப மாஸ்க் பண்ணி காமேஸ்வரன் டோர் கிட்ட இருக்கிற மாதிரியும் மதன் ஜன்னல் கிட்ட என்டர் ஆகிற மாதிரியும் எடுத்திருப்பாங்க. அடுத்ததா இவங்க 2 பேரும் அந்த ஃப்ரேம்ல இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறம் ஒரு கட்டு. இப்போ இது மதனோட ஃபுல் ஷாட். இவர் கிராஸ் பண்ணி இந்த ஸ்கிரீனை விட்டு வெளியில போயிருவாரு. இப்போ இந்த இடத்துல ஒரு மாஸ்கை போட்டு வெளியில போன மதன் திரும்பவும் ஸ்கிரீனுக்குள்ள வந்து இங்க நடிக்கிறாரு. இங்க மாஸ்க் போட்ட இடத்துல காமேஸ்வரன் திரும்ப வந்து நடிக்கிறாரு. புரிஞ்சுதா? இதை சொல்லும் போதே இவ்வளோ கன்ஃபியூஸ் ஆகுது. அந்த டைமில் டிஜிட்டலாக எந்த ஒரு ஃபெசிலிட்டியும் இல்லாத டைமில் இதை மற்றவங்களுக்கு எப்படி புரிய வச்சு எப்படி எடுத்துருப்பாரு. ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம். அடுத்ததான் 4 கமல் சாரும் இப்போ உள்ளே வந்தாச்சு. இந்த சீனை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு தலையே சுற்றிடுச்சு. இதில் எப்படி 4 பேரும் வந்திருப்பாங்கன்னு கண்டே பிடிக்க முடியல. யோசிச்சு பாருங்க. ஃபர்ஸ்ட் ராஜுவுக்கு இது மாஸ்கிங் பாயிண்ட்னு வச்சுக்குவோம். அடுத்தது மைக்கேலுக்கு இங்கே மாஸ்க் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது காமேஸ்வரனுக்கும் மதனுக்கும் எங்கே மாஸ்க் பண்ணியிருப்பாங்க? ஏன்னா அங்கே ஆர்டிஸ்ட் ஃபுல்லாக நிற்கிறாங்க, அங்கே கேப்பே கிடையாது. கட் பண்ண இடம் தெரிஞ்சிடும். இதை எப்படி பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நானும் யோசிச்சு பார்த்தேன். அரை மணி நேரமா யோசிச்சு பார்த்தேன். திரும்ப போட்டு யோசிச்சு பார்த்தேன். கண்டே பிடிக்க முடியல. இதை பற்றி இன்ஸ்டாவில் போட்டிருப்பாரோ அப்படின்னு அங்கேயும் போய் பார்த்தேன். அதுலேயும் ஒன்றும் இல்லை. கடைசியாக மண்டை மேலே இருக்க கொண்டையை மறந்துட்டோமே அப்படின்னு பார்த்தா கடைசியாக இருக்கிற மதனை பார்க்கும்போது தான் தெரிஞ்சுது அது கமல் சாரோட டூப்பு. தலையை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஷாட்லேயும் சரி, முன்னாடியே நம்ம பார்த்த மிரர் ஷாட்லேயும் சரி, தலையை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கிறதா நம்ம ஈஸியாக சொல்லிட்டோம். ஆனால் இப்போ இருக்க டிஜிட்டல் காலத்தில் இதை ரோட்டோஸ்கோப் பண்ணி ஈஸியாக வச்சிடலாம். ஆனால் அப்போது ஃபிலிம் ரோல் காலத்தில் இதை எப்படி எடுத்திருப்பாங்க இதை பற்றி தேடிட்டு இருக்கிறேன். கண்டுபிடிச்சிட்டேன்னா கண்டிப்பாக இதுக்கு ஒரு வீடியோ நான் போட்டுறேன். அகைன் ஆண்டவர் கண்ணில் படும் வரை இதை ஷேர் பண்ணுங்கள். அப்போவாத நமக்கு ஒரு தெளிவு கிடைக்குதான்னு பார்ப்போம்.
இந்த ஷாட்டை லென்ஸ் மாஸ்கிங் மெத்தடில் எடுத்திருக்க முடியுமான்னு தெரியல. ஏன்னா இத்தனை இடத்துல மாஸ்க் போடணும், கிட்டத்தட்ட 3 இடத்துல. அந்தந்த இடத்துல இருக்கிற ஆர்டிஸ்ட்லாம் கரெக்டாக அந்த டைமிங்கில் ரியாக்ட் பண்ணும். அப்போ தான் இதை அச்சீவ் பண்ண முடியும். ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மெத்தடில் எடுத்திருப்பாங்க, அதாவது தனித்தனியாக எடுத்து ஃபிலிமை கட் பண்ணி ஜாயின் பண்ணுற மெத்தட். இதே டெக்னிக் தான் மரத்தடியில் இருக்கிற சீன்லையும் எடுத்திருப்பாங்க. ஏன்னா மாஸ்கிங் மெத்தடில் எடுத்தோம் அப்படின்னா ஒரு சைடு மாஸ்க் பண்ணிட்டு திரும்ப இன்னொரு சைடு எடுக்கும்போது அதுக்குண்டான நேரம் அதிகமாகும். அதுக்குள்ளே இங்கே லைட்டிங்கும் சேஞ்ச் ஆகிடும். அதனால ஸ்பிளிட் ஸ்க்ரீன் மெத்தடில் ஒரு சைடு ஒரு கேரக்டர் நின்று நடிச்சதுக்கப்புறம் உடனே ட்ரெஸ்ஸை சேஞ்ச் பண்ணிட்டு இந்த சைடு வந்து நின்று எடுத்துருக்கணும். அதுக்கப்புறம் ஃபிலிமை கட் பண்ணி ஜாயின் பண்ணியிருப்பாங்க. இந்த பர்டிகுலர் ஷாட்டில் காமேஸ்வரன் தவிர மற்றவங்க எல்லாமே டூப்பு. இங்கே ஒருத்தர் நாசர் தலை மறைக்கிறதுனால அவரும் ஒரு டூப்பு. அதே மாதிரி தலையை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணி எடுத்துருக்காங்க. ஏன்னா முன்னாடி இவங்க 2 பேர் நிற்கிறனால இங்கே மாஸ் பண்ணியிருக்கவே முடியாது. கடைசியாக இந்த ஷாட்டில் 2 கமல் சார் தெரிவாங்க, நடுவில் குஷ்பு படுத்திருப்பாங்க. இங்கே மாஸ்க் பண்ணி இருந்தால் கண்டிப்பாக குஷ்பு கட் ஆகிடுவாங்க. அதுக்காக தான் இவங்க யூஸ் பண்ண டெக்னிக் என்ன அப்படின்னா, குஷ்பு இடுப்பில் இருக்கிற இந்த பெல்ட், இதை மாஸ்கிங் பாயிண்ட்டாக வச்சு ஃபர்ஸ்ட்டு ஒரு சைடை அவங்க கால் இருக்கிற இடத்த எடுத்திருப்பாங்க. திரும்ப அவங்கள அசையாமல் படுக்க வச்சு திரும்ப இன்னொரு சைடு எடுத்திருப்பாங்க. இதை குஷ்புவே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாங்க. இதுக்கப்புறம் வர சீனில் எல்லாத்துலேயுமே கமல் சாரோட டூப்பை அங்கங்கே யூஸ் பண்ணி சீம்லெஸ்ஸாக இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க. இந்த மைக்கேல் மதன காமராஜன் படத்தோட டீகோடிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான பல டீகோடிங் வீடியோ நம்ம மெர்சல் மூவிஸ் சேனலில் வரப்போது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.